சாமி குருவே அடியவர் விண்ணப்பம் சொல்லுகிறேன். கேரளா சம்புவா ஆன்சு போட்டவனும் மான் பிளாக் போட்டவனும் குடி குடிப்பவனும் பூஜாரண்ட போறவனும் இவனுங்களாம் சொர்க்கத்துக்கு அனுப்பிடாங்க. ஆன்சு போடாதவனும் மான் பிளாக் போடாதவனும் குடி குடிக்காதவனும் கோச்சிங்களை வச்சுக்கிற கம்பெனி செய்யாதவனும் போற ரயில பாட்டிகளை சாப்பிடாங்க. காலிய கதவை தர அச்சந்திர வைகோடு அம்மா கிளிய வளர்த்து குரங்கு கட்ட கொடுக்க போறோம். என்ன சரி பைத்தியக்கார கல்யாணம் நினைக்கிறீங்களா? ஒரு குருவுக்கு செய்ய வேண்டிய கடமை நாங்கள். அதனால நலங்கு வைக்கணும். கழுத்துல கயிறு இல்லாதவங்க ஒரு 7 பேர் ஏற்றுவாங்க. கழுத்துல கயிறு இல்லாதவங்க அவங்க யாரு? யாரு? என் மச்சான் சொல்லுவான் பேரு. சொல்லுவான் பாரு. நீ சொல்லு அவர் வரலாமாங்க? அவங்க யார்? வரக்கூடாது. கழுத்துல கயிறு இல்லாதவங்க கல்யாணம் கன்னி ஸ்திரிகள் விட்டு வைக்கிறது இல்லை. எல்லாம் சிப்கார்டு கம்பெனிக்கு வாரி போகும். காயில வாரி போனா சிப்ஸ் கணக்குல எடுத்து போட்டோம். நடு நடு நாத்து பறிக்க ஆளு கிடைக்கல. அம்மா அவா 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 கம்பெனிக்கு போனாலும் போனாங்க. அதுங்க பண்ணுது பாரு கொடுமை. பொண்ணு நெஞ்சு கழியாதுறான். இவங்களுக்கு வேலை வெட்டி மழக்கிறாங்கடா. அந்த முடிய கசிக்கிட்டு ஜன்னல் வகையில வெளியே விட்டு ஆட்டு ஆட்ட வயிற்றுல வர பார்த்து போய் ஊட்டம் நல்லா டைம் இருக்கும். பார்த்து பார்த்து நீங்கள் கெட்ட பாடு பார்த்துக்கிறேன். பஸ் ஓட்டணும். 2 இட்லி ஒன்று பொழைச்சி போட்டுக்கிறேன். அதுல சாம்பார் ஊற்றிக்கிறேன். சாம்பார் ஊத்திக்கிறேன். அந்த பேக்லயே ஊத்திங்க சாம்பார். என்ன எடுத்து போன்ற பையில தம்மா உண்டு சீப்பு மூடி கூட இருக்காது. அந்த பவுடர் டப்பா இருக்கு. அந்த பவுடர் என்ன நாடகம் இது? எல்லாம் உள்ள குடிங்க தண்ணி கொடுக்க முடியாது. இதே போல குடும்பம் நடக்கும். அம்மா முதல் மாசம் சம்பளம் வாங்குறாங்கல்ல, சரி பெத்த ஆத்தா அப்பா கொடுத்தா அண்ணா முதல் மாசம் சம்பளத்தை வாங்கி ஹீல்ஸ் செருப்பு வாங்கி போட்டுக்கிட்டு இது ஃபாரின்ல கண்டுபிடிச்சது. நம்ம நாட்டுக்கு அடுக்குமா? போட்ட உடனே காலு இப்படி தூக்கிட்டோம். திருவிழாவும் பார்க்கறது கிடையாது, கூட்டம் பார்க்கறது கிடையாது. பின்னாடி கூத்து வச்சாங்க. கம்பெனி வெளியே போன் பண்ணுவாங்க. 997 அல்லவ் அல்லவ். நீங்கள் பேசிக்கொள்ளும் வாடிக்கையாளர்கள் வேறொருவுடன் தொடர்பில் உள்ளார். சிறிது நேரம் பொறுத்து செய்யவும். இந்த 6:30 மணிக்கெல்லாம் அந்த ஆம்பளை பசங்களை பாருங்க. நாய் காத்து கடக்கல. நாய் நாய் காத்து கடக்கல. பக்கத்துல கம்பெனி கையில போக ஏந்து வா நடக்க வைக்கா. ஏந்து வா வா வா. வாழைப்பழம் தரோம், 2 லட்டு வச்சு தரோம். வாங்கம்மா நடக்க வைக்கா. வாங்கம்மா. என்ன உனக்கு கேரேஜ் ஆச்சுது? வா வா நடக்க வச்சுட்டு போ. நான் வச்சு ஒன்றும் நீ பார்க்கல. நான் வச்சு பார்க்கல. இருடா கொண்டு வராங்க. சிங்கார
நான் நிராயுத பாண்டியாக தலை போனா போது தட்டு ஓட்டி தலை போனா போது சீக்கிரம் ஐயருங்க நரசிம்ம ஐயங்கா ஐயனுக்கு ஒரு 500 ரூபாய் கடன் தரணும். சும்மா போ சொல்ல வர சொல்ல கேட்டு செத்துட்டு இந்த மண்டத்துல எவ்வளவு வாங்கி வச்சிருக்காம 20 லட்சம் அது எவ்வளவு தெரியல கணக்கே கிடையாது. 500 ரூபாய் கொடுத்த ஐயர் செத்ததுக்கே சிரிக்கிறோம்னா ரெண்டு வருஷம் அவன் கட்டுறதுக்கு அப்படின்னு நீ அட்வான்ஸ் வாங்கி என்ன பண்ணலாம்? நான் வாங்கவே இல்லை இன்னும். வாங்கினிய என்ன பண்ண? வீடு கட்டணும். பெரிய தான் கட்ட முடியுமா? நான் அப்படிலாம் கிடையாது. கொடுத்த 10,000 ரூபாய் எடுத்து போய் டாபர் நாய் வாங்கி வீட்டுல கட்டி நாய் எதுக்கு தெரியாது. நாய் எதுக்கு? அடுத்த வாரம் என்ன மூணா சரி கணக்கு பார்ப்பாங்க.
ஓனர் வீட்டுக்கு வருவாரு, அந்த நாயை அவுத்து விடுவேன். நேரா உன்னை வர சொல்ல ஒரு பஸ் ஸ்டாண்டுக்காங்க. நான் வந்தாதானே சுச்சாப்பு செய்யப்பட்டேன். நீ முதலாளியா பார்த்துக்கலாம். ஏய் இன்னும் கூட 2 லட்சம் கட்டணும். இரு இரு, எத்தனையோ முதலாளி பார்க்கலாம், ஆனா அது போல முதல்ல நீ பார்க்க முடியாது. என்னம்மா நேரம் பெற்றுவாரு. ஐயா, ஐயர்ல கல்யாணம் நடத்த முடியாது. ஆமா குழந்தை வேற என்ன அல்வா செஞ்சுங்குது. சூத்துல கட்டியா சூத்த முடிக்கணும். உட்கார முடியும். அப்பையா கல்யாணம் பண்றாங்க. படால கூட்டுற நேரம் உட்காருமா. கேக்குதுன்னா கல்யாணம் பண்ணி போன அடிக்கடி போன் பண்ணுன்னா ஐயா ஐயர் வேண்டு பேருப்பா. ஐயர் மந்திரம் எனக்கு தெரியும். எப்படா ஐயர் மந்திரம் உனக்கு தெரியுமா? எப்படா 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 சொல்லடா சொல்லடா சொல்லடா. ஐயர் மந்திரம் உனக்கு எப்படி தெரியும்? நான் குழந்தையா இருக்க சொல்ல எங்க அப்பா செத்துட்டாருங்க. குழந்தையா இருக்கும் போதே எங்க அம்மா ரொம்ப பாவம். நாங்க சின்ன குழந்தைங்க. எங்களை வளர்க்கறதுக்காக ஐயர் வீட்டுல ஐயர் வீட்டுல எங்க அம்மாவை ஐயர் வேலை செஞ்சாரு. எங்க அம்மாவை ஐயர் வேலை செஞ்சாரு. ஏய் ஐயர் வீட்டுல அம்மா வேலை செஞ்சாங்க. ஆமாங்க. அப்ப ஐயர் கூட போக சொல்ல வர சொல்ல மந்திரத்தை அப்படியே கத்துக்கிறேன். மந்திரத்தை கத்துக்கிறேன். அப்படி பார்க்க போறேன். நீ சொல்றத பார்த்தா ஐயரே உங்க அம்மா வச்சுக்கிறேன். எப்படியா பெரிய மனுஷன் பாரு, பார்த்தாலே பாவம் வண்டியில ஏறத்துக்கு நான் நிறுத்துக்கிற சொட்டு சொட்டு அம்மா நான் நிறுத்துவோம். இதுக்கு லாலா பாட்ட போ பாட்ட உன் கூடவே சுத்துறேன், உன் கூடவே போறேன், வண்டியில கூட ஏற்றின்னு போனா அப்ப கூட சொல்லனா என்ன காஜியா ஐயர் உங்க அம்மாவை வச்சுக்கிறாருன்னு. இது முக்கியமான கதை. சொல்றது தப்பு இல்லையே, அவர் உண்மைதான் சொல்லியிருக்கிறாரு. ஐயர் உங்க அம்மாவை வச்சு சூப்பு குடி பாத்தியா அம்மா குத்த மீன் வைக்கிறேன். நடக்கிறா சாரா ஐயர் உங்க அம்மாவை வச்சிருக்காரு. வாக்கிய சொன்னா விக்கண்ணா போன்ல யாரோ பேசுறாங்க, பேர் பேச. ஹலோ பேசு. ஹலோ விக்கி. என்னம்மா விக்கி அம்மா எங்க இருக்கிற? இதுதான் மாங்கல்ல தான் குடிச்சுக்கிறான். சரி ஒரு சந்தேகம், என்னம்மா? வீட்டுக்கு எப்போ வருவேன்? ஒரு வஞ்சி அமிச்சா வருவேன். 10 ரூபாய். ஐயர் உங்க அம்மாவை வச்சுக்கிறாராமே, சொல்லவே இல்லை. நாங்க தினத்தந்தி ஆபீஸ்ல இருந்து பேசுறீங்களா? இங்க நடந்துகிட்ட எங்க அம்மா ஜெய்வண்டா எல்லாம் சொல்றாங்க. அப்ப எப்படி உங்க மந்திரம் தெரியும்? எங்க அம்மாவை வச்சுக்கிறாரு. இப்ப நான் சொல்றேன். அம்மா பொத்திரா தெரியும். ஐயர் எங்க அம்மாவை வச்சல, எங்க அம்மா தான் ஐயரை வேற மேல மேலே பெரிய சொல்லு. மாலை போடுறாங்க. நானாவது என் மனசுல வந்து ஊரு சொல்லிக்கிட்டு வேற எத்தனை பேர் வெளியே சொல்லாத உள்ள போட்டு கும்பிடுறாங்க. ஏதோ தெரிஞ்சோ தெரியாம ஒரு வார்த்தை உழைக்கிட்டேன். ஐயர் உங்க அம்மாவை வச்சு அதுக்கு சைக்கிள் விட்டு ஓட்டுறீங்க. எங்க அம்மாவை சைக்கிள் விட்டு ஓட்டுறீங்க. தண்ணி ஊற்றிக்கணும் மண்ணை வாரி வச்சிருக்கோம் பெருமாள் கோயில. ஐயர் எங்க அம்மாவை வச்சல, எங்க அம்மா தான் ஐயரை வச்சுக்கிறான். சரி மந்திரத்தை சொல். சொல்ல மாட்டாங்களா? தரணின்னா ஐயா
அர்ஜுனா அர்ஜுனா ஐயோ சுத்தர இடி இருக்குது. ஐரா ஸ்பூன் உள்ளதா ஐரா நமக்கு தெரியாதா? உங்களை இப்பதான்டா உட்காந்தேன். ஓ ஐயர் என்ன பூ போடணுமா? தரணினா என்ன ஐரா தரணினா கூந்தல் அரசுறாரு ஐரா டேய் சோடா சாப்பிடுறீங்களா? என்ன சோடா? ஆம்பளை சோடாவா பொம்பளை சோடாவா? ஆம்பளை சோடா எது பொம்பளை சோடா எது? குண்டு உள்ள சோடா ஆம்பளை சோடா, குண்டே இல்லாத சோடா பொம்பளை சோடா. அதை குண்டு இருக்கிறதுலாம் அதெல்லாம் எங்களா மாதிரி சோடா. காசா பணம் கலசம் காட்டாங்க. காரிக்கு தானே கொடுப்பாங்க. நாளுக்கெல்லாம் இல்ல 5 ஏதனாங்க ஒப்சி நீங்க மட்டும் தானே வைக்கணும். சாப்பிட கூட தேங்காய் பொறுக்கிற குச்சி தரமாட்டாங்களா? மிஸ் அடிக்காதவங்களாம் மிஸ் அடிச்சுக்கோ. கல்யாணத்துல போட்டோ எடுப்பாங்க, மீசி கீசிமா இருந்தா போட்டோல மாட்டிப்பாங்க. அதனால மீசி எடுத்துடணும். பார்த்தாலே பயமா இருக்கு. பல்ல நோண்டீங்களோ? வேலை வேலைப்பாடு அடிக்கும். ஆவாதர வேதனாம் சமர்ப்பியாமேன் மகம் மான்யம் சுபம் சூன்யம். ஓம் ஆவாதர வேதனாம் மகம் மான்யம். அச்சடி எங்க போடுற? இங்க யாக குண்டை இல்லை, அதனால அம்மா ஓம குண்டத்துல எத்தனை கல்யாண மண்டபத்துக்கு போய்க்கிறேன். அடியே நிறைய போயிருக்கேன். எத்தனை வந்ததை சொல்றேன். ஆயிரம் சொல்றாரு. புரியுதோ? புரியலையே. பொண்ணுக்கு அண்ணீங்களா? அப்பா எங்க பக்கத்துல உட்காந்துக்கிறாரா? வழியில கொட்டுங்க. விநாயகர் மூத்திரம் சசி 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 வர்ணமாம், சசி வர்ணமாம், சாரதா வர்ணமாம், கோமதி அது பின்னாடி வர்ணமாம். ஜாங்கிரி பி ஜகஸ்து ஜாங்கிரி ஜகஸ்து. கத்தாழ கண்ணாடு குத்தாத சுருங்குது நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா கண்டித்து பொண்ணா ஐயா இந்த பாட்டல போன்ல கேட்டுக்கறீங்க. அத வச்ச பாத்துக்கறேன். இல்ல இல்ல நீங்க ஓடுறீங்க. வாம் ரஹமமம் ஆஹா கொண்டு புடிமா. பால் பால் காசுங்க. மொய் மொய். ஒய்ங்க பால் காசு. சுபோதயம். ஏய் இன்னும் சுபம். ஊடுவாஜேரியிலிருந்து வந்திருக்கும் அருமை ஐயா தண்டவாணி என்று சொல்லக்கூடிய கலை என்பர் இந்த அழகான நேரத்திலே பங்கும் பங்காளியாக இருந்து
சம்பந்தத்தை வந்துட்டேன். ஏய், என்ன பண்றாங்க? இது இந்த பையனுக்கு தெரியும் ஐயா. அப்போ சொல்றேன் எனக்கு தலைமோட்டு சொல்லியே நீ தான். நான் என்ன ஐயா பண்ண? இங்க வா. என்ன ஆத்தா அப்ப இருக்கிறானா? இருக்காங்க ஐயா. சாவல உண்ணும். என்ன ஐயா இருக்காங்கன்ற சாவலன்னு கேக்குறியா? உங்க தாத்தா பாட்டி அவங்களும் இருக்காங்க. எவ்வளோ மொக்க ஒண்ணுமா சேவை என்ன இது வேணா? மந்திரம் சொல்லு. டென்ஷனா இருக்கு நம்ம வீட்டுல. இப்ப உனக்கு என்ன வீட்டுல போட்டு அதிகமா இருந்தா ரொம்ப டென்ஷன். நான் பட்டப்பா அவனுக்கு என்ன செய்யணும் சொல்லு. இப்ப நான் என்ன பண்ண ஐயா? கொண்டு வா காதை. அவ்வளவுதானே இப்ப பாரு. வா கொண்டு வரலாம் வா. தரமத்தமாமா ஐயா, யாரா விட்டு ஐயா? மந்திரம் தெரியுமா? ஏ ஐயரே. வாடா. ஏய், மந்திரம் சரியா சொல்லல, பயிர் எடுத்துரு இப்போ. கூட்ட எடுத்துக்கறாங்க. என்னது? ஏய், மந்திரத்தை சரியா சொல்றாங்க. அப்ப நீ சொல்றா. ஏய், ஒழுங்கா சொல்லுங்க. சொல்லு. நீ சொல்லு. ஒழுங்கா சொல்லல, பயிர் எடுத்துருவேன். என்னடா இது? எங்க அப்பா சாம்பல் ஐயா. உன்னை சாவடிச்சு. சுடுகாட்டு சாம்பலுங்க அதுக்கு அந்த கல்யாண மண்டபத்துக்கு திதி கொடுக்கல ஐயா. என் பையா கல்யாண மண்டபத்துக்கு யாரோ என் பையா அந்த கடல்ல கலக்கிறாங்க. யாரும் முட்டை கடை பாக்குற மாதிரி 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 அப்ப இதெல்லாம் ஐயா அப்பா. என் பையா உள்ள தந்தா பாட்டு என்ன பண்ணணும்? திதி கொடுக்கணும். தயிர் தயிர் கொண்டாந்துக்கிறான். ஐயா, கையிலிட்டா வாங்க சேர்த்தாந்துக்கிறா. ஐயா அப்பா. அப்பா. ஐயா அப்பா. ஏய், என்ன அப்பாடுற? ஏன்டா நீ தயிர் இருந்தா அவன் அப்பாக்கு வைப்பான்றான். அப்பா கொடுத்தாருங்க தயிர். ஆடா, டேய், ஏய், தயிர் உங்க அப்பா கொடுத்துக்கிறான். ஐயா அப்பா. ஏய், சோறாடா போடுறாங்க செவிலியா பையா போடுறாங்க முட்டை போடுறாங்க. கத்தரே நீ பாடு. ஐயா முட்டி போ. நான் தான் வலது கால் முட்டி போடுறா. அது தெளிவா சொல்லு ஐயா. ஐயா சட்டி அவங்க சொல்றாங்க. ஐயோனா அப்பா தூக்கிப்போ. ஐயோனா அப்பா தூக்கிட்டு நடக்கட்டு. ஏய், என்னடா மந்திரம் சொல்றா, வெங்கோடு பஸ் வந்து ஐயா அப்பா. அப்பா. எங்க அப்பா. உள்ள தாத்தா படுத்துக்கிறான். எங்கடா போயிட்டான்? இங்கே காட்டு. உனக்கு நான் தான் என்ன ஐயா? என்ன தெளிக்கிறா? பன்னீர் காலி ஆகி போச்சு பாரு. வாயில வை. ஓ வா நீ தான் கொண்டு வா. என்ன அவசரமா வரப்பாங்க. இதுதானே ஐயா சொன்னா? படிவா வாய போடு. அது தெளிவா சொல்லு ஐயா. அரகரா அரகரா அரகரா. அறிவுரை கவனிக்க. வளைச்ச வாய போட சொல்லிட்டு அரகரான்னு சொல்றேன்னா எப்படி சொல்லுவேன்? பணிவிட பணிவிட அரகரா. ஐயையோவா. அரகரா அதுக்குதான். பள்ளி இல்லாத கேவ நான் அதக்கிறேன். அரகரா அரகரா. ஐயா அப்பா. ஊக்க அடிக்கோங்க. உங்க தாத்தா பேர் என்ன? ரங்கசாமி கவுண்டர் ஐயா.
ரங்கசாமி கவுண்டர் ஆகியே அழகரா அவரது குமாரன் ஆகியே ஒப்பா பேரு ஒப்பா ஒப்பா பேரு ஒப்பா பேரு சொல்றாயா எங்க தட்ட பாத்துக்கோ சொல்லு சொல்லு ஒப்பா பேரு முனிசாமி ஓடியாரு ரங்கசாமி கவுண்டு ஒப்பா முனிசாமி ஓடியாரு மண்ணு மெரியத்துக்கு அதுக்கு செஞ்சு அம்மா பேரு மேரி மாதா சிறுபாடை ஐயம் மகனே மாறிட்டா பேரு சப்பி என்னத்த அட முகமது சப்பி ஆயிரு ஓ நீ முஸ்லிம் ஆமா ஆயிரு உம்மா கிறிஸ்டியனு ஒப்பா ஓடியாரு உன் தாத்தா கவுண்டு ஆயிரு நான் சொல்றேன் பாரு இப்போ உனக்கு ஒப்பாத்துல போய் ஐயோ அப்பா அப்பா விழிக்க போறார் பார் நீ முஸ்லீம் ஆமா ஆயிரு அம்மா கிறிஸ்டின் கிறிஸ்டியனு உங்க தாத்தா ஓடியாரு தாத்தா ஓடியாரு கவுண்டு அப்பா ஓடியாரு இது என்ன கோத்திரம் எல்லாம் ஆயிரு எங்களுக்கு பலாப்பற்ற கோத்திரம் பலாப்பற்ற அழகரா கோத்திரம் ஆகிய ஐயோ எங்க அப்பா மேல தண்ணி போகுது குளிக்கிறான் பலாப்பற்ற கோத்திரம் ஆகிய அரியரா சமர்ப்பியாமே அரியரா ஓம் பலாப்பற்ற அரியரா கோத்திரம் ஆகிய அரியரா சமர்ப்பியாமே அரியரா பூஜா நாடக மன்றத்திலிருந்து அரியரா எங்கள் கலைதேவி நாடக மன்றத்துக்கு அரியரா இந்த ஆண்டு வந்து அரியரா இந்த பெருசா உட்கார்ந்திருக்கும் ராணிப்பேட்டையில் மாவட்டம் அரியரா நாலாப்பேட்டை அடுத்து அரியரா நெல்லிக்குப்பம் கிராமம் அரியரா நாடக ஆசிரியர் அரியரா வேலாயுதம் அரியரா சொத்து அழகரா அரியரா அழகரா அரியரா சிவலோக பதவி அடைய அரியரா ஈர்த்தார் உடலை அரியரா சாலோப அரியரா சாமிப அரியரா சாரூப அரியரா சாகுச்சம் அரியரா நான்காம் பதவி அடைய அரியரா பங்கும் பங்காளிகள் அரியரா உற்றார் உறவினர்கள் அரியரா முக்தி மோட்சம் அடைய அரியரா கொண்டு வந்த சீதனத்தை அரியரா தூக்கிற சீக்கிரம் போமா அரியரா சீக்கிரம் நடமா அரியரா பின்னாடி ஒண்ணு பிடிச்சு போகுது அரியரா பார்த்து போமா அரியரா அழாதே அரியரா பயப்படாதே அரியரா அரியரா பங்காளிகள் அரியரா அரியரா எள்ளும் அரியரா தர்பையும் அரியரா புண்ணிய நதிகளான அரியரா கங்கை அரியரா யமுனை அரியரா கோதாவரி அரியரா கோதாவரி அரியரா கொண்டு வந்து அரியரா தூக்கி வை அப்பாவை எங்க இதுல வைக்கிறான் எதுல இதுல வை தோல் மேல புண்ணிய நதிகளான சுத்து அரியரா 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 இடத்துல இறங்கு அரியரா மக்களை என்ன கம்பெனி கிட்டாந்துட்டு எனக்கு நான் தேவசி என்ன நினைச்சுக்கிறீங்க இவ்வளவு பேசுறீங்களே தலைக்கான் இல்லாத படத்துல டிவி பார்க்க முடியுமா தலைக்கான் இல்லாத படத்துல உன்னால டிவி பார்க்க முடியுமா என்ன பண்றது ஐயோ அப்பா ஐயோ அப்பா ஐயா அப்பா மூணு பேர்